ஹாய் சென்டம் ஆப் வியூவர்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மார்ச் 1ஆம் தேதியோட கரண்ட் அஃபேர்ஸ். இனிமேலுக்கு நம்ம சேனல்ல டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் 1, 2 அதாவது இன்னைக்கு மார்ச் 1ல் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இந்த ஃபுல்லாகவே கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லியும் வந்து அப்டேட்டு வந்துடும். அட் த சேம் டைம் ஜனவரி பிப்ரவரிக்கு உண்டான ஹோல் கரண்ட் அஃபேர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். இந்த கரண்ட் அஃபேர்ஸை பார்த்துக்குங்க. இது எல்லா எக்ஸாமுக்குமே யூஸ்ஃபுல்லு. இப்போ வரப்போகிற ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு, அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி எக்ஸாமு, அதுக்கப்புறம் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு எல்லாத்துக்குமே கரண்ட் அஃபேர்ஸ் இஸ் த வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது ஒரு பிவோட்டல் ரோல் நம்மளுக்கு இது பண்ணுது. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, கரண்ட் அஃபேர்ஸில் ஃபோக்கஸ் பண்ண மறந்துடுறாங்க. ஸோ அந்த தனியாக போய் படிக்கணுங்கிறதுக்காகவே நம்ம இதை எடுத்து வந்து நான் உங்களுக்கு ஃபீடிங் ஸ்பூன் ஊட்டுற மாதிரி நான் என்னென்ன இருக்குது, நேஷனல் வைஸ், தமிழ்நாடு வைஸ், அப்பாயின்மெண்ட் என்ன, அவார்டு என்ன, டே என்ன அப்படிங்கிற வயசில் நான் டெய்லியும் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இதை பார்த்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ என்னென்னா இன்னைக்கு மார்ச் 1, 2025 இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு வைஸ் என்ன இருக்குது அப்படின்னா, வெதர் அப்டேட்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா. நம்ம 90s கிட்ஸ்க்குலாம் தெரியும் இந்த ரமணா, அதுக்கப்புறம் 2K கிட்ஸ்லாம் தெரியும் இந்த பாலச்சந்தர். அவர் வந்து பாலச்சந்தருங்கிறவர் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. ஸோ இப்போதைக்கு யார் இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காங்கன்னா, அமுதாங்கிறவங்க அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காங்க. அமுதாங்கிறவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. எங்கே அப்பாயின்மெண்ட் இருக்காங்கன்னா, த டைரக்டர் ஆஃப் சென்னை ரீஜனல் மெட்ரோலாஜிக்கல் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ யார் ரிட்டையர்ட் ஆயிருக்காங்கன்னா, பாலச்சந்திரன். முன்னாள் இது தலைவராக யார் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க, பாலச்சந்திரன் போடுங்க. இப்போதைக்கு யார் தலைவராக இருக்காங்கன்னா அமுதா. ஓகேங்களா? அடுத்தது கலைச்செல்வி. இவங்க யாருன்னா அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி அமைப்புல சேர்பர்சனா இருக்காங்க. இவங்களும் வந்து ஒரு தமிழ்நாட்டு பெண்மணி தான். சிஎஸ்ஆர், அதாவது கவுன்சில் அண்ட் சயின்டிபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், இந்த துறையில இருக்காங்க. அதுக்கப்புறம் நேஷனல் நியூஸ் என்னன்னா, இன்னைக்கு ஒரு இண்டெக்ஸ் வந்து வெளியிட்டு இருக்காங்க நேஷனல் நியூஸ்ல. அதாவது கிளீனஸ்ட் சிட்டி, அது இண்டோருங்கிற அது மத்திய பிரதேசில் இருக்கு. அது கடந்த 9 வருஷமா கிளீனஸ்ட் சிட்டி நம்ம வெளியிட்டு இருக்காங்க. இண்டோருங்கிறது இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் இடத்துல பிடிச்சிருக்கு. இது 7வது டைம் அந்த நகரம் வந்து கிளீனஸ்ட் சிட்டியா அவார்டு வாங்கியிருக்கு. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்கிறேன். இண்டோருங்கிற நகரம் வந்து கிளீனஸ்ட் சிட்டி இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அந்த சர்வே யார் வந்து சர்வே எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சச் சர்வேக்கான்னு சொல்லிட்டு சொரக்ஷான்னு சொல்லிட்டு சர்வே எடுக்கிறாங்க. இதை யார் வந்து இந்த ஹோஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். இவங்க தான் இந்த இண்டெக்ஸை வெளியிடுறாங்க. வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம் தமிழ்ல. இந்த அமைச்சர் யாருன்னா மனோகர்லால் கட்டர். இது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸோட மினிஸ்டர் யாரு அப்படின்னா மனோகர்லால் கட்டார். இது வந்து 9th சர்வே. இப்போ இது வரைக்கும் இவங்க 7 வாட்டி இவங்க இண்டோர் வந்து கிளீனஸ்ட் சிட்டின்னு வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. சூப்பர் ஸ்வச் லீக் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து லீக், சூப்பர் ஸ்வச் லீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 நகரங்களை போட்டிடுற மாதிரி. அதாவது இப்போ இந்த கபடி போட்டி இதெல்லாம் நடக்குது இல்லைங்களா, அது மாதிரி இந்த லீக் மேட்ச் மாதிரி யாரெல்லாம் கிளீனஸ்ட் நகரமா அவங்கள வச்சிருக்காங்க. அதுக்கு கிரைட்டீரியா என்னன்னா, தொடர்ந்து 3 வருஷங்கள்ல 2 வருடங்களாவது அவங்க டாப் 5க்குள்ள வந்திருக்கணும் கிளீனஸ்ட் சிட்டின்னு சொல்லிட்டு. அவங்க தான் இதுல போட்டிடுறாங்க. 12 நகரம் இதுல தேர்வாயிருக்கு. அப்புறம் பிச்சை எடுக்க தடை போட்ட நகரம் வந்து இந்த இண்டோர் வந்து தடை போட்டிருக்கு. பிச்சை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ லாஸ்ட் டைம் வந்து போன பிப்ரவரி மாதம் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் இதுல பிஎன்எஸ்எஸ் சட்டம் 163 செக்ஷன் படி அவங்க பிச்சை எடுக்கிறது அந்த இண்டோர் நகரங்கள்ல சட்டப்படி குற்றம்னு சொல்லிட்டு சட்டத்தை ஏற்றிருக்காங்க. ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லூட்டன் அமைப்பு அப்படிங்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, வேர்ல்டுலயே பிஸியஸ்ட் ஏர்போர்ட் இண்டெக்ஸை இவங்க தான் வெளியிடுவாங்க. இன்னைக்கு என்ன வெளியிட்டிருக்காங்கன்னா, இந்தியாவில எது பிஸியஸ்ட் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இந்தியாவில எதுனா இந்திரா காந்தி. இது ஏன் இந்திரா காந்தி ஏர்போர்ட் டெல்லியில இருக்கு இல்லைங்களா, நியூ டெல்லியில இருக்கு இந்திரா காந்தி ஏர்போர்ட். இது வேர்ல்டு லெவல்ல எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 8வது இடத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் இடத்துல யார் இருக்காங்கன்னா துபாய். செகண்ட் இடத்துல அட்லாண்டாங்கிற ஒரு மாகாணம், அது யுஎஸ்ஏல இருக்கு. அப்புறம் ஹண்டே அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான்ல இருக்கு, ஹண்டேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நகரமும் பிஸியஸ்ட் ஏர்போர்ட். ஓகேங்களா? இது யாரு கொடுக்குறாங்கன்னா லூட்டன்கிற அமைப்பு கொடுக்குது. இதுதான் இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வருஷம் யார் நம்ம இதுல இந்திரா காந்தி ஏர்போர்ட் நியூ டெல்லி வந்து பிஸியஸ்ட் ஏர்போர்ட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நியூ டெல்லியில யார் சிஎம்ஆ இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேகா குப்தா. அவங்க எந்த கட்சியை சேர்ந்தவங்கன்னா பிஜேபி. இதுவும் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் தான். அதுக்கப்புறம் புரி. இந்த புரிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது 9th நேஷனல் சமிட் ஆன் வெல்த் கேர் இன்னோவேஷன்ஸ். வெல்த் கேர் 9வது தேசிய சுகாதார கண்டுபிடிப்புகள் உச்சி மாநாடு ஒடிசாவில் நடக்குது. ஓகேங்களா? அதுல ஹெல்த் மினிஸ்டர் யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜேபி நட்டா இருக்காரு. நம்ம இந்தியா லெவல்ல யார் ஹெல்த் மினிஸ்டர் இருக்குன்னா ஜேபி நட்டா. இது எதை வந்து குறிக்குதுன்னா, தேசிய சுகாதார கண்டுபிடிப்பு உச்சி மாநாடு இது. ஓகேங்களா? தேசிய சுகாதார
கண்டுபிடிப்பு உச்சி மாநாடு, நேஷனல் சமிட் ஆன் வெல்த் அண்ட் கேர் இன்னோவேஷன்ஸ் 9th. இது பூரியில நடக்குது. பூரிங்கிற இடத்துல நடக்குது. இந்த பூரிங்கிறது எங்க இருக்குன்னா ஒடிசால இருக்கு. ஓகே, ஹெல்த் மினிஸ்டர் யாரு அப்படின்னா இதை ஹெல்த் மினிஸ்டர் தான் கண்டக்ட் பண்றாங்க. ஜேபி நட்டா. பிசிக்கல் ஹெல்த் இண்டெக்ஸ் ஒடிசா ஃபர்ஸ்ட் ரேங்கா சொல்லிட்டு போன பிப்ரவரி மாசம் ஒரு இண்டெக்ஸ் வந்திருக்கு. அதுதான் இதுல கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நித்தி ஆயோக் தான் இதோட விஷயங்களை தேர்ந்தெடுத்திருக்கு. ஒடிசா ஃபர்ஸ்ட் ரேங்க் இன் பிசிக்கல் ஹெல்த் இண்டெக்ஸ்ல ஒடிசா தான் ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டு நித்தி ஆயோக் தான் இது பண்ணிருக்கு. நேஷனல் பார்க் வந்து ஒடிசால என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்விரான்மெண்ட் வைஸும் பார்க்கணும். ஓகேங்களா. சிமிலிபால், இது சிமிலிபால் டைகர் ரிசர்வ். சிமிலிபால் டைகர் ரிசர்வ் வந்து ஒடிசால இருக்கு. அதுக்கப்புறம் பாரத் காலிங் சொல்லிட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு. எங்க நடந்திருக்குன்னா மும்பைல நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா அந்த பாரத் அமைப்பு மாநாடு காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் நடத்துறாங்க. ஓகேங்களா. அவங்களோட இது என்னன்னா டெவலப்மெண்ட் வந்து 2047க்குள்ள இந்தியா வந்து டெவலப்டு கண்ட்ரியா மாறணுங்கிறது. ஓகேங்களா. அப்படிங்கிறப்போ இந்த காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி இந்த பாரத் காலிங்கிற ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்திருக்காங்க. ஓகே, அந்த இதோட இது யாருன்னா பீஸ் கோயல், விக்சித் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீமோட பேர் வச்சிருக்காங்க. விக்சித் பாரத் 2047ல டெவலப்டு இந்தியாவை மாறணுங்கிறது. அதுக்கப்புறம் இன்னைக்கு நடந்த அப்பாயின்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க செபி சேர்பர்சன் துஹின் செபியோட சேர்பர்சன் யாரை வந்து நியமிச்சிருக்காங்கன்னா துஹின் கண்டா பண்டான்னு சொல்லிட்டு இவரை நியமிச்சிருக்காங்க. இவர் என்னன்னா இந்த செபிக்கு என்ன விரிவாக்கம் அப்படின்னா இவர் முன்னாடியே வந்து பிசிக்கல் செக்ரட்டரியா நம்மளோட இந்தியால இருந்திருக்கிறாரு. அவரை செபியோட சீஃப் சேர்பர்சனா நியமிச்சிருக்காங்க. இந்த செபியோட விரிவாக்கம் என்னன்னா செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, இந்திய பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனைகள் வாரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்ப வந்து எக்ஸிகியூட்டிவ் பாடியா இருந்துச்சு, ஒரு ஆர்டர்ல பேர்ல வந்துச்சுன்னா 12 ஏப்ரல் 1988ல ஒரு ஆர்டரா போட்டு இந்த அமைப்பை உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் 30 ஜனவரி 1992ல இதை சட்டமாக்கப்பட்டாங்க. அப்புறம் இதோட செபி ஆக்ட் மூலியமா சட்டமாக்கப்பட்டாங்க 1992ல. இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னா மும்பை. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் துஹின் காந்தா பாண்டே இவரோட இதை தான் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் முன்னாள் நிதி செயலாளராக இருந்து ஆயிருக்காரு. இதுக்கு முன்னாடி யாரு ரிட்டையர் ஆயிருந்திருக்காங்க, அவங்க இடத்த பிடிக்கிறாங்கன்னா மாதவிபுரிங்கிற இடத்த தான் இவர் இப்போதைக்கு பிளேஸ் ஆயிருக்கிறாரு. மாதவிபுரிங்கிறவங்க ஒரு சில விஷயங்கள் ஸ்கேம் பண்ணதுனால அவங்களோட பதவி காலம் முடிஞ்சது. ஆனால் ஸ்கேம் பண்ணி அவங்க தண்டனைலாம் பெற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எஸ்பிஐ சேர்மனா இப்போ யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இது பண்ணுவோம். சிஎஸ் ஷெட்டி. அப்புறம் இஸ்ரோ சேர்மனா வி நாராயணன், இவர் நாகர்கோவிலை சேர்ந்தவர். அதுக்கப்புறம் சமீர் காமத்சா டிஆர்டியோட சேர்மனா இருக்கிறாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் அவார்ட்ஸ் என்ன நடந்தது இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராணி மித்ரா மற்றும் ஜீவ் தயான்னு சொல்லிட்டு விலங்கு நலத்துக்காக கொடுக்குற அவார்டு இது. இதை அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறவங்க இதை கண்டக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. விலங்கு நல வாரியம் 1962ல ஆரம்பிச்சது. இதோட சட்டம் வந்து வனவிலங்கு வன்கொடுமை தடை சட்டம், ப்ரிவென்ஷன் ஆஃப் குரூவல்டி அண்ட் அனிமல் ஆக்ட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இதை வந்து யார் இப்போதைக்கு வாங்கியிருக்காங்கன்னா அனந்த் அம்பானி, அதாவது முகேஷ் அம்பானியோட பையன், 2வது பையன் அனந்த் அம்பானி குஜராத்ல வண்டாரான்னு சொல்லிட்டு ஒரு ஜூ வந்து பிரைவேட் ஜூ ஒன்று ரன் பண்றாருங்களா. அதுக்காக அவரு வன விலங்குகளை பாதுகாக்கிறதுனால அவருக்கு இந்த அவார்டு கொடுக்குறாங்க. ஓகேங்களா. பிராணி மித்ராங்கிற அவார்டு அவருக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு என்ன டே அப்படின்னா ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் டே, அதாவது பூஜ்ய பாகுபாடு தினம் இன்னைக்கு கண்டக்ட் பண்றாங்க. அதோட ஸ்லோகன் என்ன அப்படின்னா மார்ச் 1ஆம் தேதி உலக சிவில் பாதுகாப்பு தினம், வேர்ல்டு சிவில் டிஃபென்ஸ் டே. இதோட இதுவும் இன்னைக்கு தான். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த தீம் என்ன, இதோட தீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வி ஸ்டாண்ட் டுகெதர், நாங்கள் ஒன்றாக நிற்கிறோங்கிறது பூஜ்ய பாகுபாடுக்கு உண்டான தீம் தான் இது. ஓகேங்களா. இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் டேனா ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கப்பட்டது 2014ஆம் ஆண்டு. ஓகேங்களா. இது பார்த்து எடுத்து வச்சுங்க. இதோட பூஜ்ய டிஸ்கிரிமினேஷனோட டே வந்து வி ஸ்டாண்ட் டுகெதர், நாங்கள் ஒன்றாக நிற்கிறோங்கிற ஸ்லோகன் தான் அது. இப்போ இன்னைக்கு உள்ள ஸ்கீம் என்னன்னு ஒன்று பார்த்துருவோம். இது மங்கள மாலை திட்டம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமு. இது என்ன மங்கள மாலை திட்டம் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து இந்த ஆர்ஃபனேஜஸ், அதாவது ஆதரவற்ற பெண்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க அனாதையாக ஏதோ ஒரு ஹோம்ல வளர்ந்துருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வயசுக்கு திருமண வயது வந்த பிறகு அவங்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கறதுக்காக ஒரு நல்ல வரன் பார்த்து அவங்களுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்குறதா திட்டம். அதுக்கு பண உதவி எல்லாமே தங்கம்லாம் செய்யறது. அதுதான் இந்த மங்கள மாலை திட்டம். 2012-13 இது நடந்துகிட்டு இருக்கு. ஆதரவற்ற பெண்கள் திருமண உதவி திட்டம். அந்த இது வந்து அன்னை தெரசா திட்டம் அப்படிங்கிறதோட கம்பைன் பண்ணி இந்த திட்டத்தை வழிநடத்தி செல்றாங்க. ஓகேங்களா. இதை பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் இது. இன்னைக்கு உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு தெளிவு கிடைச்சிருக்குன்னு நம்புறேன்.
ஓகே, தேங்க்யூ. Send a map. You dare to dream, we care to accomplish.